பிஜேபியில் உள்ள எத்தனை பேர் இப்போ களத்தில் இறங்கி போராடி ஒரு பெரிய பிரச்சனைகள்லாம் எதிர்கொள்கிற மாதிரி யாராவது வெளியே வர்றாங்களா பார்த்து பாருங்க. அண்ணாமலைக்கு முன்னாடியும் வந்திருக்க மாட்டாங்க. வந்தா நமக்கு என்ன பிரச்சனை, நமக்கு எதுக்கு வம்புங்கிற மாதிரி. ஏன்னா ஏதாவது பிரச்சனை வந்துன்னா அவங்கவுங்க தான் எதிர்கொள்ளணும். அண்ணாமலைக்காக வந்தார். இப்போ ஒரு மாற்றத்தை தமிழ்நாட்டில் வந்திருக்கு. ஆனால் தேசியவாதி, பழுத்த தேசியவாதி அவர் இப்போ விஜய்க்காக அவர் பிரச்சாரம் பண்ணக்கூடிய லெவலுக்கு வெளியே இறங்கி பிரச்சாரம் பண்றார். அந்த அளவுக்கு அவருக்கு மனநிலையில மாற்றம் வர்றதுக்கு காரணம் யார்? அண்ணாமலையை மாத்தாம இருந்தீங்கன்னா அவர் அங்க நின்றுப்பார். ஒரு அண்ணாமலையை மாத்திக்கிட்டு அண்ணாமலையோட ஒரு சிறந்த ஒரு ஆளை கொண்டு போய் நீங்க நிப்பாட்டினீங்களோட அவரால் அதை ஏத்துக்க முடியும். ஆனா அவருக்கு நம்பிக்கை இழக்கிறதுக்கு யாரு காரணம்? நம்பிக்கை இழந்து போயிட்டார். அதனால அவர் போனார். 1000 விளக்குல நேற்றுக்கு கிடைச்ச தகவல், 1000 விளக்குல ஒரு பிஜேபியினுடைய ஒரு நிர்வாகி அவர் இப்ப தாவாக்காக்கு போறாரு. போயிட்டாரா போறாரு தெரியல. போயிருக்கணும். என்ன காரணம் அப்படின்னா, வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தலில் நான் அந்த வார்டில் போட்டியிட போறேன். பிஜேபியில் என்னன்னா வெற்றி பெற முடியாது. அவருக்கு எதிர்பார்ப்பு பிஜேபியில் என்னன்னா வெற்றி பெற முடியாது. அதனால நான் விஜய் கட்சிக்கு போனோம்னா எனக்கு சீட்டும் கொடுத்துருவாங்க. கொடுத்தாங்கன்னா நான் அந்த பகுதியில் நான் ஈஸியாக வெற்றி பெற முடியும்னு அவர் நம்புறார். அண்ணாமலை இருந்தால் அவர் போயிருக்க மாட்டார். சிங்கம் இருந்தால் நம்ம அந்த நம்பிக்கை இருக்கும் அப்படின்னு.